இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் 21/3/2026 மார்ச் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எங்களின் ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:18 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை அதிகாலை 4:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதிகாலை 4:12 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:12 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னிச்சையாகவும் நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணிகளை விரைவாகவும் திறமையாகவும் முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும், திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், திடமாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பழக்க வழக்கங்கள்ல ஏற்றங்களும் உண்டாகும். தொழில் துறையில வளர்ச்சியும் இருக்கும். காப்பீடு துறையில கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பணவரவும் சிறப்பாகவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. பணவரவுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சற்று கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. இதன் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். இப்பொழுது நீங்க போடுகின்ற திட்டங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வியாபார முன்னேற்றத்திற்காக புதிய பாதைகளை அமைக்கவும் செய்வீங்க. யாராவது குறை சொன்னால் மனம் சோர்ந்து விடவும் வேண்டாம். வீட்டு பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. உறவினர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட சூழ்நிலைகளை அறிந்து கவனமாக பேசுவதும் நல்லது. நீண்ட நாள் ஆசைகளை ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஏதாவது எதிர்பார்த்தும் பேசுவாங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்தை புதிய இடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சில சாதகமான மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. சில சிரமங்களையும் தாண்டி வரவும் செய்வீங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று வேலைகள்ல சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. மறைமுக திறமைகளும் வெளிப்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும்.
பயணங்கள்ல புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. தடைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எல்லா செயல்களிலுமே சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்கள் இடத்துல பேசும்பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இன்று பணிகளை மேற்கொள்ளும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. திருமண உறவுல குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனால தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். அதனை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். இழுபறியாக இருந்து வந்த விற்பனையில மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கும். தந்தையின் வழியில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தனவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவியில மேன்மையும் உண்டாகும். கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்களிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழிலை மேம்படுத்துவதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. அதிகமாக சிந்திக்கவும் வேண்டாம். இதனால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வரவுக்கு ஏற்ற வகையில செலவுகளும் இருக்கும். பைனான்ஸ் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல கவனத்தை சிதறாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலைகளை கவனமாக முடிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சக ஊழியர்கள் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் வீட்டுல நடைபெறலாம். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி சம்பந்தமான வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல மாற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியும் உண்டாகும். நீண்டகால கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் இருக்கும். சகோதரர்கள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவிற்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலுமே அதனை கடந்து வரவும் செய்வீங்க. சமாளித்து உறுதியுடன் முன்னேறவும் செய்வீங்க. உறுதியுடன் செயலாற்றி முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்தில் பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தாமதங்களும் இருக்க தங்க செய்யும். ஏதாவது ஒருவேளை நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் இணைந்து நேரத்தை செலவும் செய்வீங்க. நல்லுறவும் காணப்படும். இருவருமே என்று மகிழ்ச்சியாகவும் பேசவும் செய்வீங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கையாளும் பொழுது அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற பதட்டத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையில உயர்வும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வருமானமும் கைகூடியும் வரும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகளும் தீரும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள் தொடர்பான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகத்துல நன்மைகளும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பார்க்கின்ற இடத்துல முக்கியமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையின் காரணமாக இடமாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாங்க. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். இணையதள வர்த்தகத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பக்கத்து வீட்டு விஷயங்கள்ல இருந்து சற்று தள்ளி இருப்பதே நல்லது. உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். ஒரு சில விஷயங்களை நீங்களே முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அதிக அளவுல குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயத்துல அத்துமீறி தலையிடவும் வேண்டாம். நியாயத்தை பேச போய் அது பொல்லாப்பாக மாறிவிடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீடும் களை கட்டும். கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உணவு விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். தாய் தந்தையினருடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுவதும் நல்லது. குழந்தைகளிடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சந்தேகப்படுகின்ற உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். உங்களின் மீதான நம்பிக்கையில மாற்றங்களும் ஏற்படலாம். கனிவான பேச்சுக்களின் மூலமாக நன்மதிப்பையும் பெற்றுவிடலாம். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான சாதகமான போக்கும் இருக்கும். வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறுதியுடனும் செயல்படுவீங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். என்று நீங்கள் தன்னிச்சையாகவும் திறமையாகவும் செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். வங்கியில சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல மன வலிமையுடனும் இருப்பீங்க.
ஆரோக்கியமாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று முன்னேற்றமும் உண்டாகும். மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில மாற்றங்களையும் செய்வீங்க. வருமானமும் அதிகரிக்கும். வியாபார எதிர்ப்புகளும் நீங்கும். வங்கியில செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமான உயர்வும் இருக்கும். வீட்டு தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில நீங்க நினைத்ததை செயல்படுத்தவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். அதற்கு தேவையான வழிகளை ஏற்படுத்தவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அடுத்தவர்களுக்கு எந்தவிதமான உத்தரவாதங்களையும் தரவும் வேண்டாம். குழந்தைகளுடைய வளர்ச்சியில அக்கறையாகவும் இருப்பீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில மதிக்கவும் படுவீங்க. வேற்று மதத்தினர் உதவிகளும் செய்வாங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான சாதகமான போக்கும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று வணிக திட்டங்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. என்று உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கவும் செய்வீங்க. செய்யும் தொழில்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. நினைத்த பணிகளை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தனவரவும் மேம்படும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகான்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில கடினமான பணிகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. என்று உங்களுடைய பணிகளை நேர்மையுடன் மாற்றவும் செய்வீங்க. திறமைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையின் காரணமாக நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையான உணர்வுடனும் இருப்பீங்க. நேர்மையாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல உயர்வும் உண்டாகும். பதவி மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். தனவரவும் இருக்குங்க. வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை மேம்படுத்துவதற்காக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் பக்கபலமாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். பணியாளர்கள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க.
இன்று வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. அரசியல் தொடர்பான நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக வெளிப்படுத்துவதும் நல்லது. போட்டிகள்ல முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனிப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுக்கு பிடித்த நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு தொடர்பான விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். பிள்ளைகளின் மூலமாக மகிழ்ச்சியும் உண்டாகும். அதிகார பதவியில இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வங்கி பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். வெளியூர்ல இருந்து புதிய வேலைகள் தொடர்பான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்கள்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த வரன்களும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:12 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எல்லா செயல்களிலுமே யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை முடிப்பதில் சின்ன சின்ன கடினத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். மனதை அமைதியாகவும் கவனமாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. நன்மைகளும் உண்டாகும். நிலுவையில இருந்து வந்த பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவலைகளும் நீங்கும். பணிகளை திட்டமிட்டு ஒழுங்குமுறைப்படுத்தி செயலாற்றினாலே போதுங்க. மனதில இருந்து வந்த சஞ்சலமான எண்ணங்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்லிணக்கமும் காணப்படும். உங்களுடைய குழப்பங்களும் நீங்கும். அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நட்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். உங்களுடைய செலவுகளை சற்று கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று பணச்சுமைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உயர்வான செய்திகளும் வந்து சேரும். சொந்த ஊருக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனக்கசப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல எதிர்ப்பாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. பணவரவு போதுமான அளவிற்கும் இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ப வருமானமும் இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல அலட்சியமாக பேசவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. வருங்கால திட்டத்துல ஒன்று இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய தனித்திறமைகளை கண்டறியவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால் ஏற்றுக்கொள்ளவும் படும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும்.
சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமும் இருக்கும். வேலை மற்றும் தொழில் தொடர்பாக சில அவசரமான முடிவுகளையும் எடுப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. கலைத்துறையில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சாதகமான போக்கும் இருக்கும். உங்களுடைய வீட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆதாயமும் உண்டாகும். பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வாக்குவாதங்களும் நீங்கும். மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. உயர்கல்வி சார்ந்த துறைகள்ல ஏற்றமும் உண்டாகும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். மற்றவர்களிடத்திலையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:12 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சாதகமான நாளாகவும் இருக்கும். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நண்பர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. இன்று வேலைகள் அதிகமாகவும் இருக்குங்க. சில வேலைகள் சலிப்பை தருவதாகவும் இருக்கும். சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் வேண்டாம். அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கவனக்குறைவின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுக்கு பணத்தை தரும் பொழுதும் ஒரு முறைக்கு 2 முறை எண்ணி தருவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வழக்கமான சோதனைகளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதளவுல புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம். நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது தொழிலுக்கு நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். தொழில சிறப்பான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல தேவையான பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இன்று புதிய செய்திகளும் வந்து சேரும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியோடு எடுத்த காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துக்கு வேண்டிய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களை குறை கூறுபவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. மன சங்கடங்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கோபப்படாமல் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. கடந்த கால இனிய அனுபவங்களை எல்லாமே நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய வேலை அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். கல்வி மற்றும் விளையாட்டு போட்டிகள் தொடர்பாக சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பேச்சுத்திறனின் காரணமாக சில சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று வாழ்க்கை துணையிடத்துல போதுமான அளவு ஆதரவுகளும் இருக்கும். பயணங்கள் இனிமையானதாகவும் அமையும். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தந்தை வழி உறவினர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பயணங்கள் தொடர்பான முயற்சிகளும் ஈடேறும். இயற்கை மருத்துவம் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். புரட்சிகரமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்று உங்களுடைய எண்ணங்களை மற்றவர்கள் புரிந்தும் கொள்வாங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும், எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும், தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான எண்ணங்களுடனும் செயல்களுடனும் செயல்படுவீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய பணிகளை இனிமையாகவும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். நிதியை வளமாக்குவதற்காக நீங்க சில சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வெளியில இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல தடையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த கோபங்களும் நீங்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில அவசர செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்ற திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே தீர்க்கவும் செய்வீங்க. அதிக நேரம் வெளியில செலவழிக்கவும் வேண்டாம். தன்னம்பிக்கையோடும் தீர்க்கமாகவும் சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குழந்தைகளிடத்துல கடுமையாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். மனைவியினுடைய பேச்சுக்களை கேட்டு நடப்பதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இப்பொழுது எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதுல இருந்து வந்த சஞ்சலங்களுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சோர்வும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல படிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த சில தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். சுபகாரிய முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். குறுகிய தூர பயணங்களினால மேன்மையும் உண்டாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள்ல வெற்றியும் பெறுவீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில விருப்பமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது.
திருமண உறவில நகைச்சுவையான பேச்சுக்களின் மூலமாக உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிறப்பான வாய்ப்புகளும் தேடி வரலாம். புதிய முயற்சிகளினால தொழில வெற்றியும் பெறுவீங்க. வியாபாரத்துல சில சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களை தக்க சமயத்துல நீங்க சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பொருள் வரவும் இருக்கும். இன்று நல்ல சிந்தனைகளுடனும் மற்ற தெளிவுடனும் காணப்படுவீங்க. அலுவலகத்துல நல்ல வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழிலாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். முக்கிய நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாகவும் இருங்க. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். சில தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சில பயணங்களினால மேன்மையும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற வாக்குறுதிகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சமூக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். கணிதம் சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களுடைய ஆசைகள் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பயணங்களினால மேன்மையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் சமாளித்துக் கொள்வதும் நல்லது. சமநிலையோடு இருப்பதும் நல்லது தாங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் இறுக்கமாக தங்க இருக்கும். பணியில சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சமயோஜித புத்தியுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்களுடைய பதட்டமான மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல முரண்பட்ட கருத்துக்களுடன் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்கும். இது சின்ன சின்ன வருத்தங்களும் இருக்கத்தங்க செய்யுங்க. சிலருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கின்றது. செலவுகளும் நிறைந்தும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். நிதானத்துடனும் இருப்பதும் நல்லது. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதும் நல்லது. அரசு வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பதவி மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் இருக்கும். இடமாறுதல்களும் ஏற்படலாம். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பொருள் வரவும் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திடீர் செலவுகளும் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காட செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன கவன குறைவுகளும் ஏற்படலாம். மனைவியனுடைய தேவைகளை அறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இன்று
மற்றவர்களிடத்துல சந்தேகப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. நகைச்சுவையாக பேசக்கூடிய சில கருத்துக்கள் கூட சீரியஸாக எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இழப்புகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுகமான அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இளைய சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். இன்று எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நண்பர்களுடைய மத்தியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில பழுதான வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். கடினமான செயல்களையுமே சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்கள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகளை கையாளும் பொழுது சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணையிடத்துல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இத்தகைய உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று சில வெற்றிகரமான தகவல்களும் வந்து சேரும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நல்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல எதிர்பாராத வகையில வருமானமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். விரும்பிய இடத்திற்கு மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் வரவும் இருக்கும். என்று உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். நிதானமாக பேசுவதும் நல்லது. அடுத்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய பேச்சுக்களுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சில திடீர் பயணங்களும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல பழைய பாக்கிகளை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல வேலை சுமையினால சோர்வும் ஏற்படலாம். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் பணம் கேட்டு வருவாங்க. உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அலுவலகத்துல அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். இன்று உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. எதையும் பகுத்தறிந்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். கால்நடை பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. ரகசியமான செயல்பாடுகளும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. லாபம் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் நல்ல உறவு பிணைப்பும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. சிறப்பான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப செலவுகளுக்கு நண்பர்களுடைய உதவிகளை தேடவும் செய்வீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல சுமூகமான போக்கும் காணப்படும். வீட்டுல மனைவியினுடைய போக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஆதரவுகளும் சாதகமாகவும் அமையும். காரிய தடைகளும் நீங்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி தொழில வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. எந்த ஒரு வேலையிலுமே திட்டமிட்ட முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பங்கு சந்தையில அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல தேவையில்லாத பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. யதார்த்தமாக பேசி மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பதும் நல்லது. சிலருக்கு ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிக்கும். தாயின் அன்பும் ஆதரவுகளும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல சில விமர்சனங்களையும் தாண்டி சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். இன்று நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் இடத்துல உங்களின் மீதான நம்பிக்கையும் ஏற்படும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளையும் காணலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நாட்களாக தேடிய பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் நிறைவான நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.